Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் Poornima. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் கோபி பராத்தா தாங்க பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவர் நல்ல ஒரு பெரிய சைஸ் எடுத்துர்க்கேன். எடுத்து இந்த மாதிரி பூவா கட் பண்ணி எடுத்து யூசுவலாக ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி சோக் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த பூ மட்டும் இருக்குது இல்லையா, இந்த பூ மட்டும் வர மாதிரி நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த காம்பை தூக்கி போட்டுடலாம். 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1 ஸ்பூன் அளவு ஓமம் எடுத்துக்கணும். ஓமத்தை நல்லா கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இது டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓமம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் இதை கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நெய் இதை சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அந்த பூ மட்டும் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் அளவு வெறும் சில்லி பவுடர், தனியா பவுடர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு, பச்சை மிளகா 2, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே இந்த ஸ்டஃபிங்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கடைசியாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பரோட்டாக்கு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போது மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இந்த மாதிரி பால்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நல்லா கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஓரளவு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி அடர்த்தியாக ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்தளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. நம்ம கொழுக்கட்டைக்கு பண்ணுவோம்ல பூர்ணம் வச்சு, அதே மாதிரி தான். இப்போது இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே திரும்பவும் கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணி எடுத்து திரும்பவும் ரோல் பண்ண போகிறோம். கோதுமை மாவு போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ரொம்ப அழுத்தி இது பண்ணாமல் சாஃப்டாக ரோல் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி இந்தளவு திக்னஸில் ரோல் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராத அளவு பார்த்து ஸ்லோவாக ரோல் பண்ணுங்கள். நடுவில் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டா போடலாம். வெறும்னே தான் போடணும். ரொம்ப எண்ணெய் போட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்து அடுத்த பக்கம் திருப்பினதுக்கப்புறம் தான் மேலே நெய் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் சிம்லேருந்து மீடியம் வரைக்கும் தான் வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வேகாது. நல்லா ஒரு பக்கம் லைட்டாக வெந்து வர ஆரம்பிச்சோடனே நான் திருப்பி போட்டு நெய் வந்து மேலே தடவிருக்கேன். இப்போ தடவினதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தி அழுத்தி கொடுங்க. அப்போ தான் உள்ள ஸ்டஃபிங்லாம் நல்லா வெந்து ஈவனாக நமக்கு நல்லா ரோஸ்ட்டாகவும் வரும் பரோட்டா. நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். அடுப்பு வந்து நம்ம சிம்லேயே வைக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் அழுத்தி அழுத்தி விட்டு எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி ரோஸ்ட்டாக நல்லா கிடைக்கும். நீங்கள் நெய் பிடிக்கலை அப்படின்னிங்கன்னா எண்ணெய் கூட விட்டுக்கலாம். ஆனால் நெய் விட்டிங்கன்னா தான் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா ஈவனாக குக் ஆகிடுச்சு பாருங்கள். 2 பக்கமுமே நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம பரோட்டாவை எடுத்துடலாம். சூப்பரான எம்மியான ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி பராத்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.